அதே மாதிரி அங்க வந்து பெரியார் வந்து இவரை விட கொஞ்சம் வீரியமா பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, பெரியாருக்கு வந்து இவங்க ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அந்த கடிதம் போறப்ப பெரியார் வந்து மதுரையில வந்து ஒரு மாநாட்டுல பேசிட்டு இருக்காரு. மாநாட்டுல பேசுறதுக்கு அப்புறம் கடிதம் பெரியார் வந்து சேருது. பெரியார் அந்த கடிதத்தை அந்த மாநாட்டுல படிக்கிறாரு. படிச்ச உடனே இந்த மாதிரி நான் வந்து வைக்கம் போக வேண்டிய கால சூழல் வந்துருச்சு, நான் வைக்கம் போனோம், தோழர்கள் முடிச்சு பணம் வந்து கொடுத்து உதவுங்க போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்ன உடனே இதை வந்து கேட்க கொடுத்துருங்க. அப்படியே ஒரு படக்காட்சி மாதிரி இருக்கு. அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாங்க வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கு. அது பெரியார் வந்து அப்புறமேட்டு இங்க இருந்து வைக்கம் போறாரு. வைக்கம் போனதுக்கு அப்புறமேட்டு பெரியார் வந்து ராஜமரியாதை கொடுத்து சமஸ்தான மன்னர் வந்து ஒரு ராஜமரியாதை கொடுத்து வரவே இருக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா கேரளாவில் போனா அவங்க அப்படியே கதறிட்டு போனா உள்ள வராது பெரியாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அந்த போராட்டத்துக்கு முடிவு வருது. ஏன்னா அந்த போராட்டம் முடிகிற நிலைமை இருந்துச்சு. ஆனா அந்த கடிதத்திலே டி.கே. மாதவன் என்ன குறிப்பிடாருன்னா, இந்த போராட்டத்தை நீங்க வந்து கலந்துக்கலன்னா நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதா போயிடும். அப்புறமேட்டு இந்த போராட்டம் இவ்வளவு நாள் நடந்ததுக்கே வந்து காரணம் பெரியார் போயிட்டு நெருப்பு பறக்கிற மாதிரி பேசி எல்லாரும் வந்து நம்ம கோயிலுக்குள்ள போனோம், அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ஐயர் உரிமையில பேசி திட்டி ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உள்ளனா வந்து அந்த சிவனோட வேட்டியை பிடிக்கும், அவனே கீழே தள்ளி நம்ம உள்ள போனோம். ஆனா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பெரியார்னு ஒரு வார்த்தை கிட்ட சங்கி போராட்டமும் முடிய போகுது. சரி முடிச்சலாம், இதுக்கப்புறம் ஒண்ணும் முடியாது, அவ்வளவுதான் அவளும் வாழ்ந்தா அப்படிதான் இருப்பாலும் பழுது, நம்மளாம் அப்படிதான் விட்டு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு தகவலோட போயிட்டு இருக்குது. பெரியாரும் ஒரு உள்ள இறங்கணும்னா அந்த போராட்டம் எப்படி மாறி தெரியுமா? போராட்டம் தான் வேற மாதிரி எழுதுனா காரணம் வந்து அதிகாரத்தை நோக்கி அடிதான் போடும், ஃபயர் அடிச்சாரு. எவனா என்ன பெரு சாப்பிட போடா